ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காச்சும் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிட்னி ஸ்டோன் வலியை குறைக்கவும், கிட்னி ஸ்டோன் திரும்ப வராமல் தடுக்கவும் நாம் என்ன சாப்பிட்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வீடியோவில் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்னு தெளிவாக பார்ப்போம். கிட்னியில் கற்கள் பல வகை இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது கால்சியம் ஆக்சலேட் கற்கள். நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகளில் இந்த ஆக்சலேட் அளவும் உப்புடைய அளவும் அதிகமாக இருக்கிறப்போ இந்த வகை கற்கள் உருவாகும். ஸோ இந்த வகை கற்கள் உருவாகிறத தடுக்கவும் அண்ட் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்னு அடுத்து பார்ப்போம். முதல்ல ஹை ஆக்சலேட் ஃபுட்ஸ், அதாவது ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் முதல் தவிர்க்கணும். பாலக்கீரை, பீட்ரூட், பாதாம், முந்திரி போன்ற நட்ஸ், சாக்லேட் அண்ட் கோகோ பவுடர். இந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால கற்கள் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக ஹை சோடியம் அண்ட் சால்ட், அதாவது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். இதில் ரொம்ப முக்கியமானது ஊறுகாய், கருவாடு, சிப்ஸ் மாதிரியான பேக்கெட் உணவுகள் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். உணவில் உப்பு அதிகமாக சேர்க்குறப்போ சிறுநீரகத்தில் கால்சியம் கழிவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ கால்சியம் கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அது கிட்னி ஸ்டோனாக மாறும். ஸோ உப்புடைய அளவை பாதியாக குறைங்க. மூணாவதாக அளவுக்கு அதிகமான ரெட் மீட், அதாவது அசைவ உணவுகளான ரெட் மீட் அண்ட் கல்லீரல் மாதிரியான உறுப்பு உணவுகளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் கண்டென்ட்னால உங்களுக்கு யூரிக் ஆசிட் உள்ள கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அனிமல் சோர்சஸ் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தான், ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு தான் சாப்பிட்ணும். நாலாவதாக கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் எக்ஸஸ் கஃபைன். சோடா அண்ட் கூல்ட்ரிங்க்ஸில் பாஸ்பரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதே போல் டீ, காஃபியில் கஃபைன் அதிகமாக இருக்குது. இது உடம்புல டீஹைட்ரேஷனை உருவாக்கும். இதனால் உங்கள் யூரினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அஞ்சாவது செயற்கை சர்க்கரை, அதாவது ஆடட் சுகர்ஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். கேக், பிஸ்கெட், ஸ்வீட்ஸ் அண்ட் ஜூஸஸில், அதாவது இந்த பேக்கெட் ஜூஸஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே அதிகப்படியான சர்க்கரை இருக்கும். ஸோ இது எல்லாமே கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் நம்ம உடம்பால் உறிஞ்சப்படுறதை பாதித்து கிட்னியில் கற்களை உருவாக்கும். இது எல்லாமே கற்களை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். உங்கள் உடம்புல கிட்னியில் கல் வராமல் இருக்கணும்னா தேவையான அளவுக்கு டெய்லி தண்ணி குடிக்கணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை உங்கள் உணவில் போதுமான அளவுக்கு சேர்த்துக்கணும். இது கற்கள் உருவாகாமல் தடுக்கும். இளநீர், வெள்ளரிக்காய் அண்ட் தர்பூசணி மாதிரியான நீச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.